பவர் அகாடமி. நம்ம நேற்று வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்த்தோம். டெல்லி போலீஸ் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அதுக்கான கிளாஸஸ் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதம் 23ஆம் டெல்லி போலீஸ்க்கான பேட்ச் வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் கம்மிங் மண்டே அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நோட்டிஃபிகேஷனில் சில பேர் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்க. எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் கம்பல்சரியாக இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5, அதாவது ஒரு தப்புக்கு பாதி மார்க் கம்மியாகும். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அது வந்து சதர்ன் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடம்லாம் சதர்ன் ரீஜனில் வந்துடும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நேற்று நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் பார்த்துட்டோம். ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின்ஸ் 20 மார்க்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்ஸில் வந்து 20 கொஷின்ஸ் 20 மார்க்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷின் 25 மார்க்ஸ். அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து 10 கொஷின் 10 மார்க், டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸு 100 மார்க்ஸுக்கு இருக்குது. ஸோ இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இது எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். இது ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் தான் கேட்டுருக்காங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியாகிரஃபி, இந்தியன் எக்கானமி, ஜென்ரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச். அப்புறம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஸ்கூலில் 6 to 12 படிச்சிங்க, 6 to 10 படிச்சிங்க பார்த்தீங்களா, அதே கொஷின் அதே மாடலில் தான் கேட்பாங்க. பர்சன்டேஜ், நம்பர்ஸு, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஸ்கொயர் ரூட்ஸ், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப், அப்புறம் ட்ரையாங்கிள்ஸ், ட்ரிக்னோமெட்ரி. நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அனலாகு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இந்த மாதிரியான தான் கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் தான் கேட்பாங்க, பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ். இதில் வந்து ஓஎஸ்னா என்ன மாதிரியான ஓஎஸ் இருக்குது, அப்புறம் இன்டர்நெட் பற்றி, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ், இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ நம்மளோட இந்த பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து 23ஆம் இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அட்மிஷன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வந்து அட்மிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் புக்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் புக்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.